வணக்கம். சென்ற காணொளியில் பாலை நிலம் பகுதி மக்களை பற்றி பார்த்தோம். இக்காணொளியில் மருத நிலம் என்ன என்பதை பற்றின பார்க்கலாம். ஐந்திணைகளான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நிலங்களை பற்றின காணொளிகளாக ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் குறிஞ்சி மலை சார்ந்த பகுதிகளையும், முல்லை காடு சார்ந்த பகுதிகளையும், மருதம் வயல்வெளி சார்ந்த பகுதிகளையும், நெய்தல் கடல் சார்ந்த பகுதிகளையும், பாலை வறண்ட நிலப்பகுதியும் உடையதென நம்ம பார்த்தோம். அந்த ஒவ்வொரு இடமும் அதற்குரிய சிறப்புகளையும் தனித்தனியே பெற்றிருப்பதையும் நாம் காணொளியில் பார்த்தோம். மருத நிலப்பகுதி என்ன அப்படிங்கிறத இக்காணொளியில் நம்ம பார்க்கலாம். மருத நிலம் வயல்வெளி சார்ந்த பகுதியாக அறியப்படுகின்றது. இதில் அகவொழுக்கம் நிகழ்வதற்கு காரணமாக நிலமும் பொழுதும் முதல் பொருளாக உள்ளது. பொழுது பார்த்தோம்னா சிறுபொழுது, பெரும்பொழுது என இருவகை இருக்குது. ஓராண்டில் 6 கூறுகளாக பொழுதுகள் பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளின் 6 கூறுகளாக சிறுபொழுதுகள் பிரிக்கப்பட்டுள்ளதை நாம் அறிந்ததே. மருதம் வயலும் சார்ந்த இடம் என்பதை நாம் அறியலாம். இதில் சிறுபொழுது வைகரையாகவும் பெரும்பொழுதாக 6 பெரும் பிரிவுகளையும் உள்ளதை நாம் காணலாம். மருத நிலத்தின் கருப்பொருள்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, நிலத்திற்குரிய தெய்வம் மக்களும் இருப்பார்கள், அவர்களுக்குரிய உணவும் இருக்கும். அதே போல் இந்நிலத்திற்கு தனித்தனியே தெய்வங்களும் தொழில்களும் வரையறை செய்துள்ளது. இதில் என்ன தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெய்வமாக இந்திரனும் மக்கள் ஊரான் உழவர் உலத்தியர் அப்படின்ற பெயர் உடனும், உணவு செந்நெல், வெண்கண், வெண்ணெல், விலங்கு, எருமை, நீர்நாய் போன்றவையும் அடங்கும். பூ, செங்கழுநீர், தாமரை போன்ற மலர்களை உடையது. மரம் காஞ்சி, மருதம் போன்ற மரங்களை உடையது. பறவை, நாரை, நீர்க்கோழி, அன்னம் போன்றவை பறவைகளாக உள்ளது. ஊர் பேரூர், முத்தூர் என்று அழைக்கப்படுகிறது. நீர் மனை, கிணறு, பொய்கை என்று அழைக்கப்படுகின்றது. பறை மணமுழா, நெல்லரிக்கிணை. இதில் யாழ் என்பது மருத யாழ் வாசிக்கப்படுகிறது. பண் மருதப்பண். தொழில் நெல்லறிதல், களை பிடுங்குதல் போன்றவை இங்கு பிரதான தொழிலாக பார்க்கப்படுகிறது. இங்கு ஊரான் உழவர் உலத்தியர் என்னும் சிறப்புகளை பெற்றுள்ளது தான் மருத நிலம். இதில் உரிப்பொருள்களாக 10 உள்ளது. ஊடலும் ஊடல் நிமித்தமும் இதனுடைய உரிப்பொருள். ஊடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவி மீது பிரிந்திருக்கான். தலைவன் மீது கோபம் கொண்டு உள்ளதை இதனுடைய ஊடலாக பார்க்கப்படுகிறது. ஆக வயல் சார்ந்த பகுதிகளும் அதன் சிறப்புகளையுமே பெற்றிருப்பது மருத நிலம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. இவ்வகை இந்நில மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மற்ற நிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பதாக இருக்கும். ஏனென்றால் அந்த வயல்வெளி சார்ந்த பகுதிகளில் விளைகின்ற உணவுப் பொருள்களையே இன்று அனைத்து மக்களும் உணவாக எடுத்துக்கொள்வதை சிறப்பாக உள்ளதை நாம் அறிந்திருக்கிறோம். இதில் ஆடப்படும் ஆடலானது ஆடுவோமே பள்ளுப்பாடுவோமே அப்படிங்கிற பாரதியார் பாடலுக்கு இணங்க பாடல் என்ன அப்படின்றத ஒரு பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடுவோம் மேலதாளத்தோடு, பாடுவோம் பம்பை உடுக்கையோடு,
வண்ண துணி அசைத்து வட்ட வட்டமாய் ஆடுவோம், வரிசையாய் ஆடுவோம், எண்ண கருத்துக்களை எல்லோருக்கும் கூறுவோம், துன்பமில்லா சமுதாயத்தை ஆட்டத்தால் ஆக்குவோம் என்று சமுதாய ஒற்றுமையை பாடல்கள் மூலமும் அதன் வழியே ஆடல்களையும் நிகழ்த்தி சமுதாய ஒற்றுமையை நிலைநிறுத்துவது மருதத்திணையாக பார்க்கப்படுகின்றது. ஆக மக்களெல்லாம் ஒன்றுபட்டு இருப்பதே மருதத்திணை அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். இப்பகுதியில் மருதத்திணைக்குரிய சிறப்புகளை நாம் கண்டோம். அடுத்த பகுதியில் வேறொரு நிலப்பகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.